வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2023ல வெளியான மியா கல்பா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான எராட்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சாய்னா மூவிஸ்ல முழு படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு ஷாலினி அப்படின்றது. ஷாலினியை பாக்குறதுக்காக ஷிண்டோன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. லேட் நைட் வந்திருக்காரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் ஷாலினி கேக்குறாங்க. ஏன் நான் வரக்கூடாதா? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், பக்கத்துல வந்து உட்காருன்ற மாதிரி சொல்றாரு. யாராவது பார்த்துட்டா பிரச்சனை போன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஷாலினி காலேஜ் ஸ்டூடெண்ட். காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வழியில பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரெகுலரா உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்கு வேணா வந்து பேசவான்ற மாதிரி கேட்கறது. சாரிங்க, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி உங்க சொல்றாங்க. என் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள பேசுறதுக்கு அனுப்புறேன், கண்டிப்பா எங்க ஃபேமிலியை உங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப காலேஜுக்கு டைம் ஆயிருது. இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க போல. போற வழியில ஒரு அக்காவை பாக்குறாங்க. அக்கா அம்மாவை நடுவுல கொஞ்சம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அக்காவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரின் கிளம்பி காலேஜுக்கு போறாங்க. இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. அம்மா இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஏமா லேட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. நீ வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா கூட ரொம்ப பயந்து போயிடுறேன். ஏன்னா இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் ரேப் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. எப்ப பாரு என்ன பத்தியே கவலைப்பட்டு இருக்காதீங்கம்மா, அதனாலதான் உங்க உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீங்க வேலைக்கு கரெக்டா மாத்திரையை மட்டும் போடுங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இப்ப அம்மாக்கு மாத்திரை எல்லாம் எடுத்து தராங்க. உனக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு போதும்ன்ற மாதிரி அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் வீட்டுல இருக்கவங்கள பேசுறதுக்கு அனுப்புறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவரோட அண்ணனும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல ஈரினோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஈரின் அம்மாவும் யாரு என்னன்னு கேக்குறாங்க. இவங்களும் வந்ததுக்கான விஷயத்த சொல்றாங்க. உங்க பொண்ணை வெளியே வச்சு பாத்துருப்பான் போல. நான் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கான். நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டான். நாங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் விசாரிச்சோம். ஒரு காலத்துல நீங்க பெரிய ஆளுன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் பேசலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. அவருக்காக செலவு பண்ணியே நிறைய காசு போயிருச்சு. இப்ப நானும் உடம்பு முடியாம இருக்கேன். என் பொண்ணுக்கு நான் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் ஜகா வாங்குற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீட்டு பையனுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனா கேட்கவே மாட்டான். எப்படியாவது எங்க வீட்டு பையனை நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுறோம். உங்க பொண்ணுகிட்ட இதுக்கப்புறம் பேசுறதுக்காக வந்தா உங்க பொண்ணையும் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க சொன்னா உங்க பொண்ணு கேட்பால, ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களுமே இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரனுக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு பெரியப்பா மட்டும் தான் இருக்காரு. அவருமே இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி பெரியப்பா சொல்லிட்டாரு. நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், எனக்கு என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 பேர் வந்து இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி பெரியப்பா கேக்குறாரு. நான் யாரையும் லவ் பண்ணல, ஆனா அந்த பையன் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. எப்படி அவங்களா வந்து இப்படி பேசிட்டு போவாங்க? நான் போகும்போது அவங்க வீட்டுல சத்தம் போட்டுட்டு போறேன்ற மாதிரிலாம் பெரியப்பா சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இங்க இருந்து போன்ற மாதிரி ஷிண்டோ கிட்ட சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் என் பக்கத்துல வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. அவர் இருக்கார்ல, இவங்க இடுப்புல எல்லாம் கைய வைக்கிறாரு. ப்ளீஸ் இதெல்லாம் வேணாம், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்ன அனுப்புறதுலயே குறியா இருக்க, என்ன பிடிக்கலையான்ற மாதிரி ஷிண்டோ கேக்குறாரு. பிடிக்காமையா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன், பிடிச்சிருக்கு, ஆனா யாராவது பார்த்துட்டா பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி மடியில படுத்துறாரு. ஒரு முத்தம் மட்டும் தானு கேக்குறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீ தரலனா என்ன, நான் தரேன்ற மாதிரி இவங்க வயிற்றுல முத்தம் கொடுக்குறாரு. இவங்களுமே லைட்டா வெக்கப்பட்டு இருக்காங்க. சரி நான் எந்திரிக்கிறேன்ற மாதிரி இவரு எந்திரிக்க போறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, லாக் பண்ண மாதிரி இவருக்கு முத்தம்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நமக்கு சரியா தெரியல. அப்படியே கதை பாஸ்டுக்கு வந்துருது. அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணோட கல்யாணத்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. எப்ப பாரு இதை பத்தியே தான் யோசிப்பீங்களா, நீங்க பேசாம படுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அம்மாக்கு மாத்திரை போடுற டைம் வந்துருது. மாத்திரையை தரதுக்காக வராங்க.
பார்த்தா அம்மா எந்திரிக்கவே மாட்டாங்க. இப்பதான் அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு ஈரனுக்கு தெரிய வருது. ஈரன் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயத்த உடனே பெரியப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாங்க. நான் உடனே கிளம்பி வரேன்ற மாதிரி பெரியப்பா சொல்றாரு. பெரியப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. இவரோட ஒய்ஃப் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கிளம்புன்ற மாதிரி ஈரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரியப்பா அவரோட வீட்டுல வச்சு பாத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த பொண்ணு வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. வேணானா நீங்க தனியா இருப்பியா? தனியா உன்னால எப்படி இருக்க முடியும்? பெரியப்பா கூட வந்து இரு. பெரியப்பா சொன்னா கேப்பல அப்படின்ற மாதிரிலாம் மனசை மாத்துறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. பெரியப்பாவோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர் ஒன்னா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஈரின் அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அழுவுறன்ற மாதிரி ஷிண்டோ கேக்குறாரு. இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீ என்ன நம்பலையா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படி இல்ல, இருந்தாலும் இது நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன நம்பலன்னா நான் இப்பயே போறேன்ற மாதிரி ஷிண்டோவும் போக பாக்குறாரு. நான் அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்களும் கையை பிடிச்சு தடுத்துடுறாங்க. இவருமே இந்த இடத்துல முத்தம்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் நோக்கி போறாரு. நீ ஃபிளஷை மட்டும் அமைக்கிறாத, ஏன்னா கீழே இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்டுரும். நீ பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு போ, நான் கீழே இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. சத்தம் கேட்காம பொறுமையா கதவை திறந்து இவங்களும் மேல இருந்து இறங்கி வரலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா கீழ் ரூம்ல லைட் எரியுது. என்ன லைட் எரியுது அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பெருசா சத்தம் காட்டாம பொறுமையா கீழே வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க கதவை திறந்து பாக்குறாங்க. ஒரு பாட்டி ஜன்னல் வழியா எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்க இன்னும் தூங்கலையான்ற மாதிரி ஈரேன்னு கேக்குறாங்க. யாரோ போன மாதிரி இருந்தது, அதனால தான் பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது சரி, நீ என்ன இன்னும் தூங்காம இருக்கன்ற மாதிரி அந்த பாட்டி கேக்குறாங்க. அதுக்கு ஈரேன் இருக்காங்கல்ல, தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன், உங்க ரூம்ல லைட் எரிஞ்சது, அதனால தான் பாக்குறதுக்காக வந்தேன். காலையில சர்ச்சுக்கு போனோம்ல, நீங்க படுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாட்டியும் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா ஈரனோட ரூம் கீழே தான் இருக்கும். அவர் வந்ததுனால தான் மேல கூட்டு போயிருக்காங்க போல. இப்ப பொறுமையா மேல வந்துட்டு இருக்காங்க. அவர் போனை மும்முரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் பாட்டி முழிச்சிருந்ததை பத்தி சொல்றாங்க. கவலைப்படாத, நான் வந்தது பாட்டிக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி ஷிண்டோ சொல்றாரு. இப்ப பாட்டியோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. பாட்டியோட பையனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல தான் வேலை பாக்குறாரு. அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு லேடியை தான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த லேடி பல வருஷமா வேலை பாக்குறாங்க. இப்ப இந்த பாட்டியோட மருமக பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளு வேணும்ல, அதனால இந்த வேலைக்காரியை அங்க கூட்டு போலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப இந்த பாட்டியை பாத்துக்க வேற ஒருத்தர் தேவையில்ல, அதை நீ தான் ஏற்பாடு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட பேசுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் புரோக்கர் மாதிரி இருப்பாரு. கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த ஷிண்டோக்கு அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. யார் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இரு, நான் உனக்காக எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷிண்டோ இருக்கார்ல, எல்லாமே பிளான் படி பண்ணலான்ற மாதிரி யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாரு. யாருக்கு மெசேஜ் அனுப்புறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஈரனோ சத்தம் காட்டாம கீழே இறங்கணும்ன்ற மாதிரி பொறுமையா இறங்கி வராங்க. இப்ப கிச்சன்ல சாப்பாடெல்லாம் பொறுமையா போட்டுட்டு இருக்காங்க. லைட்டா சத்தம் வந்தா கூட அந்த பாட்டி முழிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பினா இந்த இடத்துல அவர் வந்து நிக்கிறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. ஒரு தட்டுல தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களோட விரல்லாம் லிக் பண்றாரு. அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திரும்பி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பயே உங்களுக்குள்ள என்ன பழக்கம் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. பெரியப்பா வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. படிப்பு செலவெல்லாம் பெரியப்பா தான் பாத்துக்கிறாரு. இதெல்லாம் பெரியமாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. நம்ம பசங்களுக்கு செலவு பண்ணா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட்லாம் வெளியே இருக்க ஈரனுக்கே கேக்குது. அவங்களுமே ரூம்குள்ள வந்துடுறாங்க. பெரியப்பா, எனக்கு மேற்கொண்டு படிக்க பிடிக்கல, நான் இதுக்கப்புறம் படிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ பெரியமா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் அதுக்காக சொல்ல, எனக்கே படிக்க பிடிக்கலன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. பெரியப்பாக்கும் பெரியமாக்கும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, எப்படியாவது சான்ஸ் கிடைச்சா இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து முடிச்சிடுறாங்க. அந்த பாட்டி எப்பனாலும் முடிச்சு என்ன தேட வாய்ப்பு இருக்கு, நான் அதுக்குள்ள கீழே போனோம், அதனால நீ கிளம்புன்ற மாதிரி ஷிண்டோ கிட்ட சொல்றாங்க. ஷிண்டோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீ வாசல் கதவோட டாப்பால மட்டும் திறந்து வச்சிரு, நான் சைலண்டா வெளியே போயிடுறேன், நீ விடிய காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கதவை சாத்திக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப பொறுமையா கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்ப வாசல் கிட்ட வந்து தாப்பால பொறுமையா திறந்து வச்சிடுறாங்க. இப்ப இவங்க ரூம்க்கு போலான்ற மாதிரி இவங்க ரூம்க்கு வந்து உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கதவு லாக் ஆகுற மாதிரி லைட்டா சவுண்ட் கேக்குது. அவன் கிளம்பிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு குழியில போட்டுட்டு படுக்கலான்ற மாதிரி இவங்களும் குளிச்சுட்டு இந்த இடத்துல படுத்துடுறாங்க.
காலையில சமயம் பாட்டி இருக்காங்கல்ல, என்னம்மா இன்னும் முழிக்காம இருக்கன்ற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடம்பு முடியலையா, அப்ப நீ சர்ச்சுக்கு வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா என்னால முடியல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாட்டியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. நீ ஏதாவது வச்சு குடின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, இந்த பாட்டியை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப தலைவாரிட்டு இருக்க ஈரனும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போக போறதுனால தான் ஈரனை வர வச்சிருக்காங்க. இந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, இந்த பாட்டிமா ரொம்ப நல்லவங்க, பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க. இப்பதான் நான் அந்த இடத்துக்கு போக போறேன், போறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நீ அந்த மாதிரி பண்ணாலே போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரனும் கேட்டு எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. ஈரனுக்கு நல்லா சமைக்க தெரியும் போல, காஃபி டீன்னு எல்லாத்தையும் சூப்பரா போட்டு தராங்க. இதனால இந்த பாட்டிமாக்கு ஈரனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. எங்க எஸ்டேட்ல ஜோசப்னு ஒருத்தர் வேலை பாக்குறாரு, எந்த ஹெல்ப்னாலும் நீ அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஜோசப் கிட்ட உனக்கு ஒரு போன் அனுப்ப சொல்லியிருக்கேன், சீக்கிரமா உனக்கு ஒரு போன் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டிமா சொல்றாங்க. அப்பதான் ஷிண்டோ பைக்ல இந்த இடத்துக்கு வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போன் கடை தான் வச்சிருக்காரு. இவர் தான் போனை எடுத்துட்டு வந்து தராரு. உங்களுக்கு தான் போனாக்கா, இந்தாங்க போன்ன்ற மாதிரி தந்துடுறாரு. இந்த போன்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாரு. நம்மளை விட வயசுல பெரியவனா இருக்கான், எதுக்கு அக்கான்னு கூப்பிடுறான்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. பாட்டியோட பையன் வெளிநாட்டுல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அங்க இருந்து வீடியோ கால்ல ஈரன் கிட்ட பேசுறாரு. நீ தான் புதுசா வந்திருக்க பொண்ணா, என்னோட அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது கால் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருது. ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல, போன்ல தான் பிரச்சனை போலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஷிண்டோக்கு கால் பண்ணி பேசுன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஈரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஜோசப் இந்த இடத்துக்கு வராரு. பாட்டி உன்னை பத்தி தான் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி ஜோசப் கேக்குறாரு. ஆமா, உங்களை பத்தி கூட பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, எது வேணாலும் உங்ககிட்ட கேட்க சொல்லி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாமா, எதுனாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன்னோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நீ பெரியப்பா வீட்டுல தான் இருந்தன்ற மாதிரி பாட்டி சொன்னாங்க. நீ அதை நினைச்சுலாம் கவலைப்படாதமா, இங்க எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி தான் பழகுவோம், எந்த ஹெல்ப்னாலும் அங்கிள் கிட்ட கேளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஷிண்டோன்னு ஒரு பையன் வந்து போனை தந்தான், அந்த போன்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஷிண்டோட நம்பர் வேணும்னு கேக்குறாங்க. ஜோசப் ஷிண்டோட நம்பரையும் தராரு, இவரோட நம்பரையும் தந்துடுறாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்களுமே ஷிண்டோக்கு மெசேஜ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஷிண்டோ கூட நிறைய பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இவங்க சந்தோஷமா படிச்சு பாக்குறாங்க. ஷிண்டோ கூட நேத்து நைட்டு ஒன்னா இருந்தாங்கல்ல, அதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாங்க. அவர்கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. நீ இந்த மெசேஜை பார்த்தனா எனக்கு கால் பண்ணு, நம்ம பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குமே ரிப்ளை வர மாட்டேங்குது. இவங்களுமே மத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோசப் வெளியே இருந்து கூப்பிடுறாரு. இவங்களுமே என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அவர் சிக்கன் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. நீ வெட்டிப்பியா இல்ல நான் வெட்டி தரவான்ற மாதிரி கேக்குறாரு. நானே வெட்டி பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குமா உனக்கு சிரமம், நானே வெட்டி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கத்தியை மட்டும் எடுத்துடுவான்ற மாதிரி கத்தியை எடுத்துட்டு வர வச்சிடுறாரு. அந்த கத்தியில வெட்டினா லேட் ஆகும், இந்த கத்தியில ஈஸியா வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கட் பண்ணிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப திரும்பி கதை பாஸ்டுக்கு போயிருது. இவங்க ஷிண்டோட நம்பரை வாங்கிட்டாங்கல்ல, ஷிண்டோக்கு கால் பண்ணி ப்ராப்ளத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அதுவா, அது 2Gல இருக்கும், 4Gயா மாத்தணும், நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க செட்டிங் குள்ள போங்க, மாறிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சொல்ற மாதிரியே இவங்களும் பண்றாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, அப்படி வந்தா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க. நைட்டு நேரம் அன்னோன் நம்பர்ல இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. ஆக்சுவலா அது ஷிண்டோட நம்பரா தான் இருக்கும். என்னங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. இவங்களும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றாங்க. அவர் மேற்கொண்டு இவங்க கிட்ட பேசுற மாதிரி சாட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களுமே ஜாலியா அவர்கிட்ட சாட்லாம் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஷிண்டோவும் இவங்கள பத்தின பர்சனல் கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இவன் எதுக்காக நம்மள பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப நெட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு இவங்களுமே போனை வச்சிடுறாங்க. வீட்டுல குப்பை சேர்ந்துருச்சுன்னா குப்பை தொட்டியில போடுவோம்ல, ஆனா இந்த பகுதியில எல்லாம் குப்பையை எரிப்பாங்க போல, அந்த மாதிரி எரிக்கிறதுக்கு போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஈரேன்னு சொல்லிட்டாங்க. போற வழியில நிறைய பாம்பெல்லாம் இருக்குமா, கவனமா போன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஈரேன் ஏத்துக்கிறாங்க. இப்ப குப்பையெல்லாம் எடுத்துட்டு அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. அதெல்லாம் அந்த இடத்துல எரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எரிச்சிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்ன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. சாரின்ற மாதிரிலாம் நிறைய அனுப்பியிருக்காரு. இவங்களுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு அவர் ஜாலியா பேசுறாரு. உங்களுக்கு எந்த பாட்டெல்லாம் பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே பிடிச்ச பாட்டை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பாட்டி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப இவங்க போன்ல மெசேஜ் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சத்தம்னு தெரியல. பாட்டியும் திரும்பி இவங்களை ஒரு பார்வை பாக்குறாங்க. ஈரினும் உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒதுக்கி இருக்க ரூம்க்கு வந்துடுறாங்க. அவர்கிட்ட இருந்து தான் நிறைய மெசேஜ் வந்திருக்கு. பாட்டெல்லாம் நிறைய அனுப்பி வச்சிருக்காரு. இவங்களுமே அந்த பாட்டெல்லாம் கேக்குறாங்க. அந்த பாட்டிக்கு ஏத்த மாதிரி லைட்டா இவங்க வைப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிண்டோ பேசுறதுல இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ஷிண்டோவை லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவருமே அந்த மாதிரி தான் மெசேஜ் எல்லாம் பண்றாரு. அதனால இவங்க கற்பனையில ஷிண்டோ கூட பாட்டு பாடுற மாதிரியும் டான்ஸ் ஆடுற மாதிரியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க.
ஈரனும் இந்த பாட்டியை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. பாட்டிக்கு இவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. நீ என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி பெரியப்பா நடுவுல கால் பண்றாரு. நீ என்னமா வரவே மாட்ற, சீக்கிரமா வான்ற மாதிரிலாம் சொல்றாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பாட்டி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பெரியப்பா சொல்லியிருப்பாரு. இவங்க போனை எடுத்துட்டு வந்து தராங்க. பாட்டியும் பெரியப்பா கிட்ட சாதாரணமா பேசுறாங்க. நீங்களும் வந்து என்கிட்ட ஒரு நாள் பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா சீக்கிரம் வரன்ற மாதிரி பெரியப்பாவும் சொல்றாரு. குப்பையெல்லாம் எரிக்கிறதுக்காக அடிக்கடி இவங்க தள்ளி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது இவருக்கு கால் பண்ணி இவங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, உன் போட்டோ அனுப்புன்ற மாதிரி சொல்றாரு. நேத்து தானே அனுப்புன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீ எப்படி இருக்கியோ அதை போட்டோ எடுத்து அனுப்புன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் போட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அடிக்கடி அவர் வீடியோ கால்லாம் இவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே ஜாலியா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் இவங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. 2 மணி நேரம் கழிச்சு கூட அவர்கிட்ட இருந்து ரிப்ளைவே வரல. என்ன இன்னும் ரிப்ளை பண்ணாம இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப கால் பண்ணி பார்க்கும் போது அவர் போன் எடுக்க மாட்டாரு. இப்ப பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுமே சர்ச் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கொஞ்சம் பாட்டிக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணி தந்துடுறாங்க. ஒருவேளை மேலேயே இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு டவுட் வருது. செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மேல நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவங்க கையில வச்சிருக்க தொடப்பத்தோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்திருக்க நபரோட பேரு பீட்டர் அப்படின்றது. இப்படிதான் ஒருத்தங்களை வெல்கம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. சாரின்ற மாதிரி இவங்களும் தொடப்பத்தை கீழே இறக்கிடுறாங்க. நான் கூட்டிட்டு இருக்கும் போது வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பீட்டரும் உள்ள வந்து பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையனோட ஃப்ரெண்டா தான் பீட்டர் இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரு. இதை பத்திலாம் இவங்களும் வேலைக்கார பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேலைக்கார பொண்ணை பத்தி பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ஒரு காஃபி போட்டு எடுத்துடுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே கிச்சனுக்கு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு வேலை விஷயமா வந்தேன், அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு நினைச்சேன்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பீட்டருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிருக்கும். அப்பத்துல இருந்து இவர் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. ஏன்பா இன்னொன்னு கல்யாணம் பண்ணாம இருக்க, சீக்கிரமா பண்ணுன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்ப ஈரனும் வந்து இவருக்கு காஃபி தராங்க. குடிச்ச இவர் இருக்கார்ல, இத குடிக்கிறதுக்காகவே அடிக்கடி வருவன்னு சொல்றாரு. வாங்க வாங்கன்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. கேஸ் விஷயமா பக்கத்துல வந்தேன்னு சொன்னார்ல, என்ன விஷயம்ன்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. போன் கடை வச்சிருக்க ஷிண்டோவா உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியுமே, இவளுக்கு கூட அவன் தான் போன் தந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஷிண்டோ போன் கடை மட்டும் வச்சில்ல, நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருக்கான் போல. அவனை பத்தி விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம்லாம் தெரிய வந்தது. நேத்து நைட்ல இருந்து ஷிண்டோ காணோன்ற மாதிரி ஒய்ஃப் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. எது ஷிண்டோக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஈரன் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட சிங்கிள்னு போய் சொல்லி வச்சிருப்பாரு. சரி இப்ப என்னப்பா பண்ண போற, போனை வச்சுலாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதானன்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. அப்படிதான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரன் கவனிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க நான் வரேன்ற மாதிரி ஈரனை பார்த்தோம் சொல்லிட்டு போறாரு. இப்ப ஈரனுமே லைட்டா பயப்படுறாங்க. திரும்ப திரும்ப அவருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் போனை எடுக்கவே மாட்டாரு. அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் கூட சாட் பண்ணதுனால நமக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எல்லா சாட்டையும் டெலீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லா சாட்டையும் டெலீட் பண்ணிடுறாங்க. அவர் கான்டாக்ட கூட டெலீட் பண்ணிடுறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, ஜன்னல் வழியே இவங்களை கூப்பிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். இவங்களுமே சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. ஏன்னா அந்த நாள் இப்படிதான் அவர் கூப்பிட்டுருப்பாரு. அது இவங்களுக்கு தோணிதான் இந்த மாதிரி முழிக்கிறாங்க. இப்ப ஈரனுமே ஜுரம் இந்த மாதிரி படுத்திருக்காங்க. இதனால பாட்டி இருக்காங்கல்ல, ஈரனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. நீ கவலைப்படாதமா, 2 நாள் நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரனும் ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 நாள் ஓடிடுது. ஈரன் இருக்காங்கல்ல, அந்த ஜோசப் கூட சேர்ந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோசப்பும் கையை கழுவுறதுக்காக பக்கத்துல இருக்க தண்ணியை நோக்கி போறாரு. அப்படி போனவரு ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஒரு கட்டி எடுத்துட்டு வான்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லிட்டாரு. ஈரனும் வேகமா ஒரு கட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுல ஏதோ மிதந்துட்டு இருக்கு போல, அதை பாக்குறதுக்காக தான் கட்டியை கேட்டிருப்பாரு. இப்ப கட்ட மூலியமா பக்கத்துல இழுக்கிறாரு. அது ஒரு பாடியா தான் இருக்கும். பாடியை பார்த்தவரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கிடைச்சது ஷிண்டோவோட பாடியா இருக்கும். இது சார்ந்த பீட்டர் இருக்கார்ல, விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி விசாரணைக்காக வரும்போது இந்த பாட்டி வீட்டுக்கும் வந்திருக்காரு. ஒரு காஃபி கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. ஈரனோ சரின்ற மாதிரி காஃபி போடுறதுக்காக போறாங்க. ஆனா இவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்றத காதுல வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாங்க. பேசிட்டு இருக்க நபர் இருக்கார்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஈரனை பார்த்து கேக்குறாரு. ஈரனுமே ஷாக் ஆயிடுறாங்க. பின்ன என்னங்க, காஃபில நீங்க சர்க்கரையே போடலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் விசாரணைக்காக கிளம்பணும், நான் இன்னொரு நாள் வரேன்ற மாதிரி இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு பீட்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பெரியப்பாவை வர சொல்லி பாட்டி சொன்னாங்கல்ல, பெரியப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு 2 நாள் மட்டும் அவளை கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தாராளமா கூட்டு போங்க, ஆனா 2 நாள் முடிஞ்சனும் கூட்டு வந்து விட்டுறணும். ஏன்னா இவ இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
கண்டிப்பா நான் 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. பெரியப்பா ஜீப்ல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, ஜீப்ல பெரியப்பாக்கு பக்கத்துல ஏறி உக்காந்துடுறாங்க. இப்ப பெரியப்பாவும் ஜீப்பை ரிவர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு பீட்டர் டீமோட வந்துடுறாரு. வந்த பீட்டர் இருக்காருல, இங்க இருந்து நீங்க கிளம்ப கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பெரியப்பாவும் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. பக்கத்து இடத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் என்னோட பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இல்ல, நான் கூட்டு போறேன்ற மாதிரி பெரியப்பா சொல்றாரு. கூட்டு போக முடியாதுன்னா போக முடியாதுதான், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ஷிண்டோவோட போன் 2 நாளைக்கு முன்னாடி இங்க தான் இருந்த மாதிரி காட்டியிருக்கோம். அதே மாதிரி ஷிண்டோ கிட்ட மொத்தமா 2 போன் இருந்திருக்கும். அதுல ஒரு போன் இவருக்கு கிடைச்சிருக்கும். அதுல இருக்க சாட் எல்லாம் பார்த்திருப்பாரு. ஈரின் கூட அவன் பல வாட்டி சாட் பண்ணிருக்கான்றது தெரிய வந்திருக்கும். இத பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நீ லவ் பண்ணது உண்மைதானன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரிய வந்திருக்கு, அதனால கோவப்பட்டு அவனை கொலை பண்ணிருக்க அப்படிதானேன்னு கேக்குறாரு. நான் கொலைலாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. பெரியப்பா நீங்களாவது சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதே மாதிரி இந்த பாட்டியோட காலில் விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பீட்டரை இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. சரி என்ன நடந்தது, நடந்த விஷயத்த நீயே சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம்னு யோசிக்கிறாங்க. ஷிண்டோ கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. நாளுக்கு நாள் இவங்களோட பழக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கே வந்துட்டான்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப ஈரின் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜன்னல் சைட்ல இருந்து தான் இவங்களை கூப்பிட்டுருப்பாரு. இவங்க அந்த இடத்துல டேபிள்ல படுத்திருப்பாங்க. இவர் கூப்பிட்டோன்னு பாத்துடுறாங்க. இங்க வேணான்றதுக்காக தான் பொறுமையா இவரை மாடிக்கு கூட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பாட்டிக்கு ஏதாவது கேட்டிருக்குமான்னு செக் பண்றதுக்காக கீழே வரும்போது பாட்டி இருக்காங்கல்ல, யாரோ வந்தாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவரு வந்தது தான் கவனிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி போய் ஒன்னா இருந்தாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே கதவை திறந்து வச்சிருப்பாங்க. அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல அவர் கிளம்பி போல, அதுக்குள்ள நீ அவரோட கதையை முடிச்சிருக்க, முழுசா சொல்லுன்ற மாதிரி பீட்டர் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன போனவன் இன்னும் மெசேஜே பண்ணலன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அப்பதான் பீட்டர் வந்திருப்பாரு. அவன் மிஸ் ஆவறான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. எது மிஸ் ஆவறானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. பாக்குறதுக்காக மேல வந்திருப்பாங்க. அப்படி மேல வந்து பார்க்கும்போது செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் இவர் படுத்துட்டு இருக்காரு. இன்னும் நீ போலியான்ற மாதிரி எழுப்புறதுக்காக போறாங்க. அவர் அசைவே இல்லாத மாதிரி படுத்திருக்காரு. என்ன அசைய மாற்றான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் அவர் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் எப்படி இறந்து போனான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே கொண்டு போலான்னு பார்த்தா அந்த பாட்டி வாசல்ல இருக்காங்க. வெளியே கொண்டு போறது கஷ்டம், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் கத்தியை வச்சு வெட்டினாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம துண்டு துண்டா வெட்டி வெளியே கொண்டு போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கத்தியே இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா வெட்டுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்மளால கண்டிப்பா வெட்டலாம் முடியாது, எப்படியாவது பாடியை இழுத்துட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் இவங்களும் பொறுமையா இழுத்துட்டு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. பக்கத்துல போய் எரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு பாடியை கொண்டு வந்துடுறாங்க. இப்ப குப்பியை போட்டு இவரோட பாடியை எரிக்கிறாங்க. எரிஞ்ச நிலைமைக்கு பாடி மாறிடுது. அடையாளமே தெரியல. இவங்க இருக்காங்கல்ல, தண்ணிக்கு கொண்டு வந்து அந்த பாடியை போடுறாங்க. நான் சொல்றதை நம்புங்க, நான் கொலை பண்ணல, அவன் இறந்து போனா, நான் பயத்துல பாடியை மட்டும் தான் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றது பெருசா நம்புற மாதிரியே இல்ல. அவன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா பாட்டி என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க. நான் இப்படி பண்ணது பாட்டிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி என்னோட பேரும் ரொம்ப டேமேஜ் ஆயிடும், அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டியும் ஈரனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா இவ கொலைலாம் பண்ண மாட்டாப்பா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப பீட்டருமே என்ன நடந்திருக்குன்றத சொல்றாரு. சாகிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். இதை தாண்டி அவன் எப்படி இறந்து போனான்ற ரிப்போர்ட்டும் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவன் கிளம்பலான்ற மாதிரி சட்டையெல்லாம் மாத்திருவான். கிளம்பலான்னு நினைக்கும் போது திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கும். இவன் ஈரனை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஈரன் கீழே இறங்கி போயிருப்பாங்க. கூப்பிட முடியாம இந்த இடத்துல இவன் இறந்து போயிருப்பான். இவன் போன்ல பிளான் படி பண்ணலான்ற மாதிரி யாருக்கோ மெசேஜ் அனுப்பினால, அடுத்ததா ஒரு திருட்ட பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பான். மத்தபடி வீட்டுல அவனுக்கு எந்த ஒரு பிளானுமே கிடையாது. போலீஸுக்குமே இவங்க கொல்லன்றது தெரியுது. ஆனா பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க டிஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அது சட்டப்படி குற்றம், அதுக்காக அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் சொல்லிட்டாரு. இப்ப பெரியப்பாவும் பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாரு. பீட்டர் ஏத்துக்க மாட்டாரு. நான் கூட்டு போறேன், நீங்க சட்ட ரீதியா பண்ண வேண்டியதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாட்டி இருக்காங்கல்ல, நீ கவலைப்படாதமா, சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ நான் பண்றேன், ஏன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாட்டி நம்மள மன்னிச்சிட்டாங்கன்னு ஈரனுக்கு புரியுது. ஈரனும் பாட்டி கிட்ட பண்ண விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.